ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்ட்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக ஆயில் இருந்தால் போதும். இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து அந்த ஆயிலில் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 3 பீஸ் ப்ரெட்டை வந்து நான் இதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக இதை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அதோட கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக திருப்பி போடுங்க. இதுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப சேர்க்கணும்லாம் இல்லை, லைட்டாக சேர்த்தாவே போதும். இப்போ ஒவ்வொரு பீஸையும் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறினாவே போதும். அவ்வளோதான், ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன், அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து நான் வேக வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட இந்த ஆயிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டோம். அடுத்து நம்ம வந்து இதில் வந்து முட்டையை உடைச்சி இதில் ஊற்ற போகிறோம். முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. இது கூடவே பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த விஸ்க்கு வச்சுட்டு இப்போ முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நான் கேரட் வந்து கொஞ்சமாக திருவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தலை சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக இதை ஹீட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பரவலாக வர்ற மாதிரி. அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தான் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ வந்து முட்டை வந்து இந்த மாதிரி வெந்தவே போதும், ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எக் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இன்னொரு ப்ரெட் வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எக் மசாலாவை இதிலே ஆட் பண்ணிக்கலாம். எக் மசாலா வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். சீஸ் வச்சதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இது இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை வந்து அதுக்கு மேலே வந்து லைட்டாக மடிச்சு விட போகிறோம். அதில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கூட இப்படி வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டாச்சு. அந்த ப்ரெட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி முட்டையை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து கோகோனட் ஆயில் சேர்த்து தான் இது ரெடி பண்ணோம். அதனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை கட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன்.
இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சீஸு முட்டை எல்லாம் சேர்த்துருக்கனால அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட முக்கியமானது அந்த கோகோனட் ஆயில் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைகள் வந்து எல்லாருக்குமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இது வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.